श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। उद्धवगीत 16வது அத்தியாயம். பதினொன்றாவது ஸ்லோகம். 11. शक्त्या शक्त्याधवा बुद्ध्या समृद्ध्या च यदात्मने अघं कुर्वन्ति हि यथा देशावस्थानुसारतः। भगवान श्री कृष्णर गुण दोष விஷயங்களை பற்றி பல வகையாக விவரிச்சுட்டே வராரு. அதிலும் கடந்த சத்சங்கத்திலும் இந்த 10, 11வது ஸ்லோகங்கள் ரெண்டும் ஒரு 10 விஷயங்களுமே குறிப்பாக சொல்கிறார் பகவான். இந்த 10 குணதோஷத்தினை நிர்ணயம் பண்ணும். அப்படின்னா சுத்தி அசுத்தி அப்படின்னு சொல்லும்போது அதில் பார்த்தோம் 10 விஷயங்கள் द्रव्यम वचनम संस्कारम काले कालम महत्वतया अल्पतया शक्त्या अशक्त्या बुद्ध्या कடைசியாக समृद्ध्या. ஓகே, ஓரளவுக்கு அர்த்தம் ஞாபகம் வந்திருக்கும். எவ்வளோ ஞாபகம் வந்ததோ பரவாயில்ல. அவ்வளோ அப்படி அந்த விஷயத்தில் நம்ம பேசும்போதும் கடைசியாக 11வது ஸ்லோகத்தில் பகவான் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்படி யார் இந்த விஷயங்களை வச்சுட்டு அந்த குணதோஷம் என்னன்னு புரிஞ்சுக்கிறானோ அவன் பாப்பத்திலிருந்து விடுவிக்கப்படுவான். அகம் குருவந்திஹி அப்படின்னு சொல்லி பேசிக்கல்லி இந்த குணதோஷங்கள் தேச அவஸ்தா அனுசாரத்தா ஏற்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. ஓகே, அப்படின்னு அர்த்தம் அந்த தேசத்திலோ அந்த காலத்திலோ அந்த சமுதாயத்துக்கு அங்கே இருக்கிறது, இந்த தேசத்திலோ இந்த காலத்தில் இந்த சமுதாயத்துக்கு இருக்கிறது மாறும் எல்லாம். அதனால் இது சொல்லி எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறாருன்னா, குணதோஷங்கள் அப்சல்யூட், அது அப்படியே எல்லா சமயத்தில் அப்படியே எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்காது. இது ரிலேட்டிவ்லி தே ஆர் ஓகே. அதனால் விதி நிஷேதங்கள் అనేది குணதோஷம் అనేది இந்த அக்கார்டிங் டு பிளேஸ் அண்ட் டைம் தான் அது எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே,
அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் அப்போ அந்த காலத்தில் அந்த தேசத்தில் அங்கங்கே அப்படி அப்படி மாறும், இப்படி 10 விஷயங்கள் சொன்னாரா. ஆல்ரெடி நம்ம இதில் ஒரு விஷயத்தை பார்த்தோம், வச்சனேனா அనే வார்த்தை பார்த்தோம். அதுக்கு ஒரு ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். வச்சனேன்னா நமக்கு புரியல, நமக்கு தெரியல, இப்போது எது பண்ணணும், அது நான் நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்கேன். அன்றைக்கி எது எடுத்துக்கணும், என்ன செய்யணும்னு சந்தேகம் வரும்போது அந்த இடத்துல அப்போது அவைலபிளாக இருக்கிற ஒரு மகாத்மா குரு, நல்ல சாஸ்திரம் விஷயம் தெரிஞ்சு படித்து அனுபவஜனாக இருக்கிறவன். அதுக்கு நம்ம தைத்திரோபனிஷத்தில் பார்த்தோம் ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட்டு. ஏதத்ர பிராமணா சம்மர்ஷிணः யுக்தா ஆயுக்தாः அலுக்ஷா தர்ம காமாஸ்யுः யதா தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதாः ஏஷ ஆதேஷः ஏஷ உபதேசः. இதோடைய அர்த்தம் என்னன்னா, அந்த இடத்துல அந்த சமயத்தில் இருக்கிற பிராமணர்ன்ற சம்மர்ஷிணः, பிராமணாக சம்மர்ஷிணः, விஷயம் தெரிஞ்சிருக்கிறவன். அவங்களன் கேட்டு எது யுக்தமாக இருக்குன்றது அவங்க சொல்கிறது அது பண்ணும், சரியா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அதோட அர்த்தம். அவ்வளோ படிச்சிருக்கோம். ஓகே, எதா தத்திர வர்த்தேரன்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ, எப்படி அவங்க நடந்துக்கிறாங்களோ, ததா தத்திர வர்த்தேதாக, அதே மாதிரி நீ ஃபாலோ பண்ணு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்படின்னா இந்த ஆச்சார விஷயங்களே விதி நிஷேதங்களே பூர்ணமாக வைலேட்டும் பண்ணக்கூடாது, சரியா, ஆனால் அதுக்கு அப்செஷன் ஆகக்கூடாதுன்னு கூட ஒரு கருத்து சொன்னோம், சரியா. அப்போது அதர்மத்தை முதல்ல விட்டுடும், அப்புறம் தர்மத்தனு கூட விடணும். இப்போது என்ன, உனக்கு சாதன சதுர்ஷ சம்பத்து ஏற்பட்டு நீ ஞான மார்க்கத்துக்கு உள்ளே வந்து ஞானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஈடுபட்டு இருந்து ஞான நிஷ்ட ஆகும்போது தர்மமும் விட்டு போயிடும். அதுதான் குணாதீத விஷயம் சொல்லும்போது பகவத்கீதை 14வது அத்தியாயத்தில் சத்வகுணம் கூட தியாகம் பண்ணணும், சத்வகுணம் கூட பந்தமாகக்கூடாது. ஏன்னா ரிலேட்டிவ் அது. சரி, பல விஷயங்கள் இன்னும் அதே விஷயத்தின் வர்ணிக்கிறதுக்காக பகவான் இப்போ 12, 13வது ஸ்லோகங்களுக்குள்ள என்ன சொல்கிறாருன்னா, இந்த முதல்ல விஷயம் இந்த 10வது ஸ்லோகத்தில் முதல் வரியிலோ முதல் பாதி, ஓகே, திரவியஸ்ய சுத்தி அசுத்தி ச திரவியேன, அது அன்றைக்கி நம்ம சுருக்கமாக பேசிட்டோம். ஆனால் பகவான் வந்து இந்த ஒரு திரவியத்தினை வச்சு இன்னொரு திரவியத்தினை சுத்திப்படுத்துறது எப்படி, ஓகே, ரெண்டுமே திரவியந்தான், அந்த விஷயத்தின் ஹைலைட் பண்ணணும், கொஞ்சம் விவரிக்கணும்னு பாவிச்சு பகவான் வந்து இந்த 12, 13வது ஸ்லோகங்களுக்குள்ள ரெண்டுத்தில் விவரிக்கிறார். ஸோ அப்போது கொஞ்சம் எலாபரேட்டட் விஷயமாக தான் பகவான் எடுத்துக்கிட்டு சொல்கிறாரு. படிக்கிறோம். தான்யதார்வஸ்தி தந்தூனாம் ரசதைஜஸ சர்மணாம் காலவாவ்யக்னிமிருத்யோயைः வாக்யக்னிமிருத்யோயைः பார்த்திவானாம் யுதாயுதைः. இங்கே பகவான் வந்து எட்டு விஷயங்களை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். 8 விஷயங்கள், சரியா.
நான் நேராக உங்களுக்கு அங்கே சொன்ன விஷயத்தை அப்படியே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். ஒன்று வந்து தானியம். ஓகே, தானியம் வாட் எவர் கிரெயின்ஸ் நம்ம ஃபீல்ட்ஸில் வந்தது அது எல்லாமே கூட அதனை சுத்திப்படுத்துவாங்க. எப்படின்னா காற்றுனால, உதாரணத்துக்கு அது எல்லாத்தையும் இது பண்ணி இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் அதில் என்ன தேவையில்லையோ மேலோட்டமாக இருக்கிறது ரொம்ப சாப்பிட முடியாததெல்லாம் போயிடும் இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிலும் வச்சு அப்படி கூட பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பகவான் முதல்ல அந்த லிஸ்ட்டு மட்டும் கொடுக்குறாரு. பக்கத்தில் 2வது வரியிலும் அதுக்கு இது வச்சு சுத்திப்படுத்தலாம்னு சொல்கிறார். ஸோ நான் ஒரே வாட்டி சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. தானியம் காற்றுனாலையும் வெயில்னாலையும் சூரியத்தோட வெளினாலையும் சுத்தப்படுத்தலாம். சிலதெல்லாம் வெயிலில் வைப்போம் இல்லையா, ரொம்ப கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு, அப்படி பூச்சி வராமல் இருக்கிறது, ஃபங்கஸ் வராமல் இருக்கிறது. அப்புறம் அடுத்தது வந்து மரத்தினால் செய்யப்பட்ட சில பொருட்கள். மரத்தினால் செஞ்ச பொருட்கள் வந்து இப்போ நம்ம அவ்வளோ சமையலுக்கு அதுக்கு உபயோகப்படுத்துறதில்லை. ஒரு காலத்தில் இருந்தது நல்லா நிறையாவே. அப்புறம் முக்கியமாக பூஜா புனஸ்காரம் யக்ஞ யாகம் பண்ணும்போது அந்த ஆகுதி கொடுக்குற கரண்டியாவது இதெல்லாமே கூட மரத்தினால, அது கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட மரம் ஏதோ வச்சு பண்ணுவாங்க. நீங்கள் வாத்தியார்கள் கொண்டு வருவாங்க, அப்போ பார்த்தா தெரியும். சின்னது கொஞ்சம் குட்டி பெருசு அப்படியெல்லாம் இருக்கும். அப்புறம் அந்த பூர்ண ஆகுதி பண்ணும்போது பாருங்கள், பெருசாக ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி என்ன தூரமாக இருக்கணும், நிறைய வந்துட்டுருக்குமா, அங்கே நின்று ஒருத்தர் நெய் ஊற்றிட்டுருப்பார். அது இதில் வந்து அப்படி போகும். அதெல்லாம் மரத்தினால ஒரு அழகாக டிசைனோடு செய்யப்பட்டது. அப்புறம் சிலது அந்த மரம் பாத்திரத்தில் மரத்தினால் செய்யப்பட்டதில் வச்சா அது நிற்குமானே இருக்கு. அது அதனால் ஒரு ராஜா காலத்தில் ஆகுது, அந்த பழைய காலத்தில் வந்து பெரிய பெரிய என்ன சொல்கிறது, இல்லை கொஞ்சம் அதுக்கு அப்புறம் சொல்லணும்னா இந்த வைனு இது எல்லாமே கூட அந்த பீப்பா, அதுக்கு பேர் மரத்தினால செஞ்சது தானே. அப்புறம் வீட்டுக்கு தண்ணி கொண்டு வரும். இதுக்கு முன்னாடி அந்த மரம் வச்சு அது எப்படி இப்படி பண்ணுறான்னு ஒரு ஷேப்பில் இப்படி மாட்டு வண்டி மேலே வச்சுக்கிட்டு, ஊரும் நிறைய இருக்கும். நமக்கு வீட்டில் தண்ணி இல்லைன்னா அது எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும் ஃபங்க்ஷனுக்குன்னா அவன் வந்து ஊற்றுவான் இல்லையா. அது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ரவுண்டு ஒரு இது ஷேப்பில் இருக்கும். இப்போ எல்லாம் இரும்பு ட்ரம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதை கரெக்டாக அது லீக் ஆகாமல் அப்படி எல்லாம் வச்சு அது பண்ணுவானே. ஸோ பலத்துக்கு அந்த தாரு, ஓகே, தானியம் தாரு, ஓகே, அங்கே முதல் வரியில் தாருன்னா வுட். அது எல்லாத்தையும் கூட ஜலம் வச்சு சுத்திப்படுத்துகிறோம். அதை உபயோகப்படுத்தினதுக்கப்புறம் ஜலம் வச்சு அப்புறம் கொஞ்சம் சூடு கூட லைட்டாக சூடு பண்ணணும். ஓகே, ஏன்னா மரத்தினாலனா ஜலம் ஊற்றிட்டு ஜலம் வச்சு அதுக்கு தொடக்கல சரி பண்ணல, இல்லை வெயிலாவது வைக்கணும், இல்லை லைட்டாக சூடு பண்ணியாவது சுத்தப்படுத்துவாங்க. ஓகே, பாருங்கள் எவ்வளோ ரொம்ப மைன்யூட்டஸ் திங்ஸ் எல்லாம் சொல்கிறார் பகவான். அடுத்தது வந்து அஸ்தி என்றார். அஸ்தின்னா போன். போனுன்னு எங்கே சுத்திப்படுத்துறது, எதுக்கு போன் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சந்தேகம் வந்து அதுக்கு வியாக்கியானம் என்னென்னா, யானையுடைய பல்லு, இந்த பல்லுது ஓகே தந்தத்தினே அது போனாவாக ட்ரீட் பண்ணலாம். அதெல்லாம் எலும்பு மாதிரி தான் இருக்க பார்க்குறதுக்கு, ஆனால் வெளியில் வருது. ஸோ அந்த அர்த்தத்தில் தான் இங்கே அஸ்தின்னா தந்தந்தான் யானை. அப்படி என்ன அர்த்தம், அந்த யானை தந்தத்தினால் ஐவரி வச்சு பண்ணது நிறைய பொருட்களும் இருக்கு. அது எதுக்கு உபயோகப்படுத்திட்டான்னு சரி, அலங்காரத்துக்கு உபயோகப்படுத்திட்டான்னு சரி, வேறே பூஜா சமயத்தில் பாத்திரங்கள் ஏதாவது இருக்கா, ஏன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அது சுத்தத்தை கூட அதுக்கு இருந்திருக்கணும். என்ன அஸ்தியான்னு சொல்லிட்டு அப்போ அது கொண்டு வந்து பூஜையில் வைப்பானே,
பட் அதுக்கு இல்லை. ஐவரி இது அலங்காரத்துக்கு இருக்குது, எங்காவது வச்சுக்கலாம், தலையில் வச்சுக்கலாம், கணத்தில் வச்சுக்கலாம். அப்புறம் சோஃபா அப்படி டெக்கரேஷன் எல்லாத்துக்கும் பண்ணலாம். முகத்வாரம் வாசல் அதெல்லாம் ஐவரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. வீணா எனக்கு தெரியும், எங்கள் வீட்டில் வீணை இருக்கும்போது இருக்குது. அது அந்த படிகாலம் அதெல்லாம் காஸ்ட்லி, அப்போ பண்ணுவாங்க. அந்த பார்டரில் ஐவரி வச்சு அப்படி அந்த ஸ்மால் லைன் அதெல்லாம் கொடுக்கறது அழகு. வீணைக்கே அது வச்சு அலங்காரம் பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ஐவரி இல்லை. ஷெங்கு அது நீ என்ன சொல்கிறது, போன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு புழு பூச்சி நின்று வந்தது தானே சமுத்திரத்தில். அல்டிமேட்லி போன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஓகே, மேபி அந்த மெட்டீரியலில் ரிசர்ச் பண்ணி பார்த்தா எல்லாமே கால்சியம் அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் இருந்திருக்கும். பட் சங்கத்துக்கு ரொம்ப பவித்திரத்தை இருக்குது இல்லையா? நம்ம பூஜா இதில் எல்லாத்துலையும் சங்கம் ரொம்ப முக்கியம். அது பகவானுக்கு கையில் ஒரு அலங்காரமாகவும் ஆயிடுத்து, பாஞ்சஜன்யம் ஆயிடுத்து. அப்போ இங்கே தந்த அஸ்தின்னு சொன்னால் இந்த சங்கம். ஸோ அதெல்லாம் பூஜைக்கு உபயோகப்படுத்துகிறோம். சங்க தீர்த்தம், தீர்த்தம் சங்கத்தில் இருந்து ஊற்றினா அது தீர்த்தம் ஆகிடும் அப்படின்னு ஒன்று இருக்க பட முடியும் இல்லையா? சும்மா ஊற்றிடல. இப்போ யாரும் அப்படி யூஸ் பண்ணதில்லை, ஆனால் கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது ஈஸி ஆல்சோ. உத்தரணை அடிக்கடிக்கு எடுக்கணும். அவ்வளோ கொஞ்சம் பெரிய శంఖుன்னு அப்படி எப்படி பூஜையில் ஷோடசோபச்சார பூஜை பண்ணும்போது சங்க வச்சுக்கணும். சங்கத்தினால தான் ஜலம் ஊற்றணும் அபிஷேகத்துக்கு. அப்போது அந்த சங்கத்துக்கு ஒரு பூஜை இருக்குது. முதல்ல சங்க பூஜைன்னு இருக்கு, எல்லாத்துக்கும் பூஜை இருக்கு இல்லையா? சொல்லி கொடுத்தோம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு. நம்ம படித்தோம், ஸ்டெப் பை ஸ்டெப் பேப்பரெல்லாம் கொடுத்தோம் உங்களுக்கு, ஷோடசோபச்சார பூஜை. ஓகே, இப்போ யாருக்காவது வேணுமென்னா யூடியூப்பில் இருக்கு, உள்ளே போய் தேடுங்க, அங்கே இருக்கு. இந்த சில்ட்ரன்ஸ் வேல்யூ அது இதில் அங்கே பூஜா விதானம்னு இருக்கு. எல்லாம் 2 வாட்டி படித்து அங்கே எல்லாத்துக்கும் மணிக்கு ஸ்லோகம், ஆசனத்துக்கு ஸ்லோகம், பூதேவிக்கு ஸ்லோகம், கலசத்துக்கு ஸ்லோகம் எல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணிக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு சுத்தப்படுத்துறதான விஷயம் திரும்பி இப்போ வரும் அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தில். ஸோ 3வது அஸ்தி. இது ஜலம் வச்சு தான் பாருங்கள். ஜலம் நிறையதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு பஞ்சபூதத்தில் மோஸ்ட்லி இங்கே இப்போ பகவான் சொல்ல போகிறதெல்லாம் இத்தனை 4 பஞ்சமகாபூதங்களை வச்சு தான் கிளீனிங்கு. ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லுவார். அப்புறம் அடுத்தது ரச திரவ பதார்த்தங்கள். ஓகே, ரச திரவ பதார்த்தங்கள்னா பால், எண்ணெய், நெய், வெண்ணெய் நெய்யை மாற்றுறதுக்கு இது எல்லாத்தையும் கூட நெருப்புனால். இப்போ ஜலம் சுத்தமாக இல்லை, இப்படி எல்லாம் பாயில் பண்ணி தானே இப்போது ஜலம் சாப்பிட வேண்டியது இருக்கு. அப்போது நெருப்பு அக்னி சுத்தப்படுத்தும். நம்ம குக்கிங் எல்லாம் கூட அக்னி மேலே தான் ஆதாரப்பட்டு இருக்குல்ல. அடுத்தது தைஜஸான்றார். தைஜஸ்ன்னா மெட்டல்ஸ், லோகங்கள். பலது முக்கியமாக பூஜைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துறது இந்த காப்பராவது பித்தலாவது. அது எல்லாத்தையும் தினந்தோறும் க்ளீன் பண்ணணும். ஒரு நாள் க்ளீன் பண்ணலன்னாலும் அது அழுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் கலரே தெரியாது. அப்புறம் நம்ம கஷ்டப்படணும். பீத்தாம்பர் போட்டு, புளி போட்டு, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அது பண்ணி இந்த பூஜை ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். கோவில் அதுக்கு தனியாக யார் பண்ணுவாங்களோ, பட்டு பெரிய வேலை. நாங்கள் அதெல்லாம் பண்ணோம் ஆசிரமத்தில். டியூட்டி வைஸை எல்லோரும் ஆசிரமத்தில் படிக்கும்போதும் எல்லாம் அங்கங்கே பல வகையான டியூட்டிஸில் எல்லாத்துலையும் அது கூட சான்ஸ் வரும். கோவிலுக்கு போய் அந்த சமயத்தில் அதெல்லாம் க்ளீன் பண்ண, சாப்பிட்ட பிளேட்டுலேருந்து சுவாமியோடைய பூஜா சாமான் வரைக்கும் க்ளீன் பண்ணணும் ஆசிரமத்தில். அப்போ தான் அகங்காரம் அதெல்லாம் போய் அது ஒரு பார்ட் ஆஃப் திஸ் ஆசிரம வாசம்.
ஓகே. இப்போ அது திரும்பி காந்திவந்தமாக அதை அப்படி சுத்தமாகறதுக்காக மறுபடியும் அது எல்லாத்தையும் பல இது வச்சு க்ளீன் பண்ணுறோம். பட் இங்கே முக்கியமாக அக்னி అని எடுத்துக்கணும். அக்னின்னா முதல்ல சில அந்த லோகம் வரும்போது இந்த ரா மெட்டீரியலில் ஓகே அது எப்படியோ இருக்கும். இப்போ தங்கமே எடுத்தால் அது கறி மாதிரி தான் இருக்குமா முதல்ல. அது ஏதோ ஒரு கல்லில் மண்ணில் அப்படி எல்லாம் சேர்ந்து அப்போ அது எவ்வளோ ப்ராசஸ் பண்ணி அது புட்டம் வைக்கிறதுன்னுவா ஹை டெம்பரேச்சரில் வச்சு கொளுத்து அசுத்தெல்லாம் போனதுக்கு அப்புறம்தான் வரும். ஸோ மெட்டல்ஸ்ன்னு சுத்திப்படுத்துறது மெயின்லி ஃபர்னேஸ் அந்த ஹீட்டுனால தான் அக்னி அதுதான். நம்ம அது பாத்திரையாக நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு விதமாக சிலதை வச்சு சுத்திப்படுத்திக்கிறோம். அப்புறம் சர்மம் முக்கியமாக இங்கே இந்த விஷயங்களை சொல்கிறதெல்லாம் கூட நம்ம சாப்பிட்றது சிலது திரவ பதார்த்தம் முக்கியமாக இதெல்லாம் பூஜைக்கு இந்த యజ్ఞం యాగం పూజ అనేది ரொம்ப ముఖ్యం இல்லையா நமக்கு. இந்த వైదిక జీవన విధానத்திలో పూజ అనేది ரொம்ப ముఖ్యం. అనుదినం ఈశ్వర ఆరాధన கோவிலாவது வீடாவது சிறுசாவோ பெருசாவோ அதனால அந்த விஷயங்கள் தான் முக்கியமாக இங்கே வைக்கிறார். லிஸ்ட் இன்னும் கூட ஏதேதோ நம்ம சேர்த்துக்கலாம். பட் பகவான் இங்கே சொல்கிறது அது சர்மம் இங்கே ஆசனத்தை உபயோகப்படுத்துறது. அந்த காலத்தில் மானுத்தோல் இல்லை புலித்தோல் எல்லாரும் உபயோகப்படுத்தலைன்னா அந்த முக்கியமாக பூஜைக்கு உட்கார அந்த வாத்தியார் இல்லைன்னா எஜமானிக்காவது வைப்பாங்க. நான் அந்த மரம் பற்றி சொல்லும் போது இன்னொன்று சொல்லலையே, கீழே உட்காரக்கூடாது பலகை எல்லாத்தையும் கூட முதல்ல அதுக்கும் ஜலம் தள்ளிட்டு அதை சுற்றி கோலம் போட்டு சுவாமின்னு உட்கார வைக்கிறதுனா அந்த மரத்தினால் செஞ்ச பலகை மேலே அதுக்கு கோலம் போட்டு இதெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் சுத்தி சர்மம் ஆசனம். இது எப்படின்னா இது அடிக்கடிக்கு ஜலத்தில் முக்கக்கூடாது, காற்றில் வைக்கணும். காற்றுனாலையும் ஓகே. அப்புறம் ரொம்ப சிலதுக்கு ரொம்ப வெயில் பட்டால் கட்டி போயிடும் சீக்கிரம். நம்ம துணியை கூட ஓரளவுக்கு தான். அதனால தான் சிலது கலரு ட்ரெஸ்ஸில் வெயிலில் போடக்கூடாது, வெள்ளது போடலாம். ஓகே, எனக்கு சௌகரியம். காற்றுனால. அப்புறம் இங்கே சர்மம்னு சொன்னால் துணின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ ருஷிகள் அவங்க எல்லாரும் எங்கோ சிலதெல்லாம் மான் தோல் கட்டிருக்காங்க, அப்புறம் யானை தோல் கட்டிருக்காங்க, அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் அது முடியாதில்ல, ஏதோ ஒரு துணி கட்டிட்டு. இந்த துணி கூட நம்ம அதுக்கு ஜலத்திலும் க்ளீன் பண்ணணும், அப்புறம் காற்றும் வேணும், வெயிலும் வேணும் இல்லையா. அப்புறம் இங்கே ஒரு எக்ஸெப்ஷன் பற்றி சொல்லுறேன். எக்ஸெப்ஷன்ஸ் நிறையாவே நம்ம சொல்லிட்டோம். ஒரு வயசானவர் நடக்க முடியலன்னு அவர் என்ன சந்தியாவந்தனம் பண்ணணும்னு மந்திரம் மட்டும் சொல்லிக்கிட்ட மனசுலேயே போதும், சொல்லக்கூட முடியலன்னா, எந்த வெளியில் பண்ண வேண்டிய சுப்ரத்தை பண்ணலைன்னா கூட நீ அது பண்ணலாம்னு சாஸ்திரம் பாருங்க அவ்வளோ கன்செஷன் கொடுக்கறது. ட்ராவலிங் டைம் அப்படி சொல்லும்போது இந்த துணி விஷயத்தில் ஒன்றும் ஒரு சாது சன்னியாசி ஆகலாம், இல்லைன்னா ஏழை ஆகட்டும், அவனுக்கிட்ட ஒரே ஒரு துணி ஒரே ஒரு ட்ரெஸ் இருக்கே, ஒன்லி ஒன் செட். இது நிறைய அந்த பரிவிராஜிகளை சுற்றுற மகாத்மோட சன்னியாசிகள் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு ஏதோ சின்ன பேக் போட்டிருப்போம், அதில் ஒரு இதே கொட்டை குச்சி தேங்காய் கொட்டை அந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் பாத்திரம் ஏதோ ஜலம் குடிக்கிறதுக்கு எங்காவது நதியில் அப்படின்னு, அப்புறம் தொடச்சிக்கிறதுக்கு இன்னும் கட்டுக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கும். ஒன்று காஞ்சிருக்குன்னு இருக்கும், அது ரெண்டு கூட இல்லை. சரி ரெண்டு இருக்கே சார், ஆனால் ஒரே மழை. அப்புறம் அப்போ வாஷ் பண்ண இது எப்போ காஞ்சிவிடும், என்ன கதை அது. சரி ஜலமே இல்லை, கஞ்சம் ட்ரவுட்டு. ராஜஸ்தானில் மாதிரி அங்கே அப்பப்போ சென்னையில் மாதிரி ஜலமே இல்லை.
இப்போ ஜலமே இல்லாத இடத்துல இவன் எப்படி தான் வாஷ் பண்ணுவான்? இருக்கிறது ஒரே செட்டு தான். சில வாட்டி நமக்கு அப்போ ஏதோ ட்ராவலிங்கில் எங்காவது இந்த மாதிரி ஏதோ அனுபவம் ஏற்படும். ஆனால் நம்ம கண்டிக்கல. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்ல தெரியுமா? அதுக்கு அது சுத்திப்படுத்திக்கணும்னா சும்மா காற்றுல அப்படி இப்படி காட்டிட்டு கொஞ்சம் வெயில் சூரியனுக்கு காட்டிட்டு மழை இல்லைன்னா அது போட்டுட்டு அது சுத்தம் தானம்மா. பாருங்க எவ்வளோ கன்செஷன் கொடுக்கறது. ஆனால் அது தினந்தோறும் அப்படியே பண்ணலாமே, அப்படியே கேட்கக்கூடாது. சந்தியாவந்தனம் அந்த வயசானவருக்கு பண்ண முடியாதுன்னு அவரையும் சொல்லலாம். நான் அப்படி ஏதோ உட்காந்து அப்படி கிடையாது. அப்படி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்னோமே, நிறைய இருக்கிறவனு போய் பிச்சை கேட்கக்கூடாது. இல்லாதவன் பிச்சை கேட்கலாம், தப்பு இல்லை. ஸோ இங்கே குணமாகிறது, அங்கே தோஷமாகிறது. அப்புறம் மண்ணுனால் செய்யப்பட்ட பாத்திரைகள், சரியா? அடுத்தது அது எல்லாமே கூட அது 2வது வரியில் பார்த்திவம். பார்த்திவம்னு மண்ணு. அதனால் இந்த சரீரத்தை பேர் பார்த்திவ தேகம். பிருதுடைய பிருத்வியோட புத்திரி பிருது. ஓகே, ஸோ பார்த்திவ. இந்த சரீரம் கூட மண்ணிலேருந்து வந்தது, பஞ்சபூதங்கள்லேருந்து வந்தது. அது எல்லாத்துக்கு பழைய காலத்திலும் நிறைய மண் பாத்திரங்கள் தான். ஓகே, நம்ம ஜெனரேஷன் எல்லாரும் பார்த்துருப்போம். அட்லீஸ்ட் லேட்டஸ்ட்டாக ஜலம் காசுக்கிறதுக்காவது குடம், சுடு தண்ணி கூட. அந்த காலத்தில் பாய்லர் கிடையாது, கீசர் கிடையாது. ஆனால் அதில் சமைக்கிறதையும் பார்த்தோம். அட்லீஸ்ட் பொங்கலுக்காவது அதில் இப்போ சமைக்கிறேன். பொங்கல் சமயத்தில் மண் பாத்திரங்கள் அதெல்லாம் கூட திரும்பி ஜலத்தினால் க்ளீன் பண்ணிக்கிறோம். அப்புறம் அக்னிக்கு அது ஒன்றும் ஆகாது. அசல் அது தயாராகி நிற்கணும்னா முதல்ல அக்னி பண்ணி இல்லைன்னா அது அப்படி அந்த ஷேப்பே வராது. அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் வந்ததே அக்னியில் ரொம்ப கொளுத்துனதுக்கப்புறம் அது அப்படி நிற்கிறது. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை வாட்டி அக்னி மேலே வச்சாலும் அவ்வளோ சீக்கிரமாக உடையாது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகும். ஸோ மண் பாத்திரங்கள் எல்லாம் இப்படி. அப்புறம் சிலது இல்லை, இப்போ மேலே சொன்னது எல்லாத்துலேயும் 1 2 3 கூட சேர்த்து உபயோகப்படுத்தி சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு இது கொடுக்குறாரு. யுதைன்னா எய்தர் வித் ஆல் திஸ் ஆர் சம்டைம்ஸ் ஒன்றே போதும், இல்லைன்னா 2 3 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறாருன்னா பஞ்சபூதங்களிலும் 4 சொல்லியாச்சு இப்போ இங்கே. ஆனால் ஆகாயம் சொல்லலை. ஆகாயத்தினை வச்சுக்கிட்டு அது தானாக அது உபயோகப்படுற மாதிரி தெரியாது. அப்போ அதுக்கு பதிலன் இல்லை. இங்கே பகவான் காலம் சேர்த்துறாரு. சிலது காலமே சுத்திப்படுத்தும் இல்லையா? காலமே சுத்திப்படுத்தும். ஜஸ்ட் வெயிட், தட்ஸ் ஆல். அதனால் காலமனை ஆரம்பித்தார் 2வது வரியில் பார்த்தோம்னா. ஸோ அதனால் ஏதோ ஒன்றாவது காலம் கூட சுத்தி ஆகிறதுக்கு. அதனால தான் டைம் வில் ஹீல் த திங்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆர் டிசீசஸ்ன்றோம் சில வாட்டி இல்லையா? சிலது ஹீல் பண்ணல, ஒன்றும் சரியில்லாகன்னா அது முடிங்கிடும், பரவாயில்ல. அது முடிங்கிறது தான் ஹீல் ஆகிறது விஷயந்தான். காலம் முடிங்கிறது எல்லாமே. சரி, இப்படி காலம் கூட சேர்த்துக்கிட்ட 8 விஷயங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் 12வது ஸ்லோகம். 13வது ஸ்லோகம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப மைன்யூட் விஷயம் சொல்கிறார் கிருஷ்ணர். ஆமேத்யலிப்தம் யத்யேனா கந்தலேபம் வ்யபோஹதி भजते प्रकृतिं तस्य तच्चौचं तावदिष्यते. இது கூட என்ன சாராம்சம், என்ன சொல்கிறார் விஷயம்னா ரொம்ப மைன்யூட்.
ரொம்ப சிம்பிள். என்ன அதுன்னா ஸ்டெயின் ரிமூவிங் ஸ்லோகா இது. ஸ்டெயின் ரிமூவிங் இப்போ சொன்னதெல்லாம் கூட அதே மாதிரி தான், பட் ஸ்பெஷல் இங்கே ஸ்டெயின். இதில் விஷயம் என்னென்னா, எப்படிப்பட்ட ஸ்டெயினுக்கு என்ன தமிழில் சொல்ல முடியும்? கரை. கரை 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 கடல் கரை. அதை எப்படி எனக்கு தெரியும்? ஒன்றா தான் சொல்கிறீங்க தமிழில் அதான் சொல்கிறேன். சரி, அதனால ஸ்டெயின் ரிமூவர். ஓகே, அது எல்லாரையும் புரியும். ஸ்லோகா என்ன கரை, அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஹாவ் டு யூஸ் த டிட்டர்ஜென்ட் ஸ்டெயின் ரிமூவர். எல்லாத்துக்கும் எல்லாம் சூட் ஆகாது, எல்லாம் சூட் ஆகாது. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டெயின் ரிமூவர் நம்ம உபயோகப்படுத்தணும். சரியா? இங்கே மேத்தியம்னா கண்டாமினேஷன், அமேத்தியம் அనే வார்த்தை அதில் இருக்குது. அப்படின்னா அன்கண்டாமினேட்டட். ஸோ கண்டாமினேட்டடாக இருக்கிற சிலது, அது என்ன பொருள் ஏதாவது ஆகட்டும், அது அந்த கண்டாமினேஷன் போகணும், திரும்பி அதுக்கு வந்து சுத்தத்தை வரணும், அதில் ஏதாவது ஒரு ஸ்மெல்லு இப்படியெல்லாம் இருந்து அதெல்லாம் போகணும் இல்லையா? அதுக்கு என்ன வேணுமோ அதை உபயோகப்படுத்துகிறோம். இங்கே விஷயம் என்னன்னா, அவ்வளோதான் விஷயம் அங்கே சொல்கிறது. பகவான் ஒருவேளை இது பகவான் அங்கே சொல்லலை, நமக்கு நிஷித்த திரவியம் அது சாஸ்திரம் சொல்றது உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட நிஷித்த திரவியம் ஒரு வேளை உபயோகப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்ததே அப்படின்னு சொன்னால், அதை உபயோகப்படுத்திட்டு அதுக்கு பிறகு அதுக்கு பிராயஷ்சித்தம் மாதிரி இல்லைன்னா நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல விரும்பினது அதுதான் ஆக்சுவலி. அப்படி என்ன உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். ஒன்று ரெண்டு அது வெளிநாட்டிலாவது நம்ம நாட்டிலாவது ஏதோ ஒரு காரணத்தினால ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து வைன் கொஞ்சம் கொடுக்கணும் ஏதோ ஒரு சமயத்தில். இது நமக்கு அவ்வளோ தெரியாது, பட் ஐ எம் டேக்கிங் ஆஸ் எக்ஸாம்பிள். அது பலதுக்கு யூஸ்ன்னு. ஆனால் இப்போ அது சாஸ்திரப்படி நமக்கு இங்கே அவ்வளோ தெரியாது அது. பட் இப்படி பார்த்தா சிலதெல்லாம் எது வந்து சாஸ்திரம் நிஷேதம் பண்ணுறதோ அது வந்து உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. சரி, நம்மளுக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு செஞ்சுரி இது முன்னாடி செஞ்சுரி ஒரு சில டிகேட்ஸ் முன்னாடி ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு வந்து ரொம்ப பாராட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த சின்னு இந்த சின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சின்னு டெட்ராமைசின்னு எரித்ரோமைசின்னு எல்லாம் நான் என்னோட பாப்பந்தான். எனக்கு பாப்பம் இருந்துச்சுன்னா அந்த சின்னெல்லாம் போட்டுக்குவேன். ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறதுன்னா அப்படியெல்லாம் அது கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் இதனால் ரொம்ப ப்ராப்ளம், அது கெடுதல் செய்யும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் எமர்ஜென்சிக்கு வேறு வழியில் இந்த உபயோகப்படுத்தக்கூடாத திரவியத்தை உபயோகப்படுத்தி குணப்படுத்திட்டு செய்யும்போதே நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பி காம்ப்ளெக்ஸ் போட்டுக்கணும். இப்போ புரிஞ்சுதா? இது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது கவனிச்சுக்கோங்க. ஸோ பகவான் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, சிலது அப்படியெல்லாம். அப்புறம் கார்லிக்கு பற்றி பொதுவாக சாத்விக ஆகாரம் இல்லை, அது அப்படியெல்லாம் தமசிக்க ரஜசிக்கன்றோம். அப்புறம் நம்ம சாஸ்திரம் அது ரொம்ப கண்டித்து சொல்லும் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் அப்படி இருக்கிற இப்போ கார்லிக்கு எவ்வளோ எல்லா பக்கம், ஈவன் ஆயுர்வேதிக்கில் கூட ஏதோ விதமாக அது தெரியாமல் பில்லாக பண்ணி சில மெடிசன்ஸில் உபயோகப்படுத்துவாங்களாமா. மாதிரி அப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுறது இப்போ மாதிரி அந்த சமயத்தில் கொஞ்ச நாளைக்கு தான் அது யூ ஷுட் நாட் டேக் இட் ஃபார் லாங். இது அதனால
ஆன்டிபயோட்டிக் அது வந்து உன் இஷ்டத்துக்கு விட்டுட்டே இருக்கக்கூடாது, அப்புறம் அது வேலை பண்ணாதன்றான் இல்லை டாக்டர். அப்புறம் பழைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் வேலையே பண்ண மாட்டேங்குது, புதுசு புதுசு கண்டுபிடிக்கிறான், இன்னும் பவர்ஃபுல் அப்படி இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி கம்பன்சேட் பண்ணிவிடுது, நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும். ஸோ த பாயிண்ட் பகவான் சொன்னது வந்து மேத்தியம் அசுத்தினி வந்து ஏதாவது ஒரு வச்சுட்டு பொருள் வச்சு சரி பண்ணி அது திரும்பி அதே ஷைனிங் அதே மாதிரி வர்றதுக்கு. அதுதான் இப்போ காப்பர் வெசல் பற்றி சொன்னோம். ஆனால் அது ஷைனிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அது மேலே அப்படியே புளி ஒட்டி வைங்கோ, ஓட்டாயிடும் இல்லையா. கொஞ்ச நேரம் தான் அது எடுத்தது. இப்போ இந்த சானிடைசர் உபயோகப்படுத்திட்டு கூட ப்ராப்ளம் வந்துச்சு நிறைய பேருக்குன்றான். நம்ம வராதான் என்ன வராது, கெமிக்கல் தான், பட்டு உபயோகப்படுத்தணும், ஜாக்கிரதை உபயோகப்படுத்தணும். அதனால சில ஆக்சிடென்ட்ஸும் ஆயிடுச்சு சில பேருக்கு. பட் அது ரொம்ப சொல்லிட்டாங்க. ஏதாவது டூ மச்சாக உபயோகப்படுத்திட்டா சோப்பு கூட ப்ராப்ளம். ஆனால் கொஞ்சம் உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி அமேத்தியலிப்தம் யத்தேன கந்தலேபம் யபோஹதே பஜதே பிரகிரும் தஸ்ய தச்சோசும் தாவிதிஷ்யத்தை. அதுதான் அர்த்தம். அந்த துர்கந்தம் போகிற வரைக்கும், அது திரும்பி தன ஸ்வச்சத்தனை வர வரைக்கும், திரும்பி அந்த ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதம், இது 10 நாள் தான் ஆன்டிபயோட்டிக், ஆனால் பி காம்ப்ளெக்ஸ் 1 மாதம் போட்டு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அடுத்தது இப்போது 14வது ஸ்லோகத்தில் கர்த்திரு சுத்தி. இப்போ எத்தனை முடிச்சிட்டோம் நம்ம, அந்த லிஸ்ட்டுக்கு ஞாபகம் இருக்கணும். முதல்ல 6 சொன்னோம், ஓகே இல்லையா. அந்த 6ல் நம்ம சிலது முடிச்சிருக்கோம். எங்கே வரைக்கும்? இப்போ திரவியம் வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ கர்த்திரு, ஓகே. அதுக்கப்புறம் தேச விபாகம், கால விபாகம், திரவிய விபாகம் ஆயிடுத்து, கர்த்திரு விபாகம் பண்ணுறோம். இப்போது அது படிக்கிறோம். ஸ்நானதான தபோவஸ்தா வீரிய சம்ஸ்கார கர்மபிஹி மத்ஸ்மிருத்யா சாத்மனः சௌச்சம் शुद्ध कर्माचरे द्विजः. கர்த்ரு விபாகம். சார் எல்லாமே சுத்தப்படுத்திட்டான், அந்த திரவியம் சுத்தப்படுத்திட்டான், இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டான், பூஜைக்கு எல்லாம் வாத்தியார் ரெடி பண்ணி சுத்தமாக வச்சுட்டாரு. ஆனால் பூஜைக்கு உட்கார்ற எஜமானி வந்து குளிக்காமல் வந்துட்டான். அதுதான் விஷயம். கர்த்ரு அண்ணா அநேகமாக வாத்தியார் குளிக்காமல் வரமாட்டார். அவர் உடம்பு சரியில்லை, நான் வரலன்னு தான் சொல்லுவார் தவிர, ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தப்பு செய்ய மாட்டாங்க. ஓகே, எக்ஸப்ஷனில் யாராவது இருக்கலாம். ஸோ கர்த்ரு ரொம்ப முக்கியம். இப்போ இத்தனை சுத்தி அந்த விஷயம் இந்த விஷயம் பற்றி பேசிட்டோமே, எந்த தர்ம காரியம் பண்ணணும்னா, எந்த விதி அனுசரிக்கணும்னா கூட அது எல்லாத்துக்கு சுத்தத்தை இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்போது செய்கிறவனு எவ்வளோ சுத்தியாக இருக்கணும். அந்த செய்கிற எஜமானி கர்த்ரு, கர்த்தா, டூயர், அவன்னு சுத்திப்படுத்திக்கணும். இம்பார்ட்டன்ட் சார், சொல்லுங்க. இம்பார்ட்டன்ட். இங்கே பகவான் வந்து எத்தனை சொல்கிறாரு? 7 விஷயம்னு சொல்கிறார். எல்லாம் பாயிண்ட் வைஸ் ஈஸி. சரியா? நம்ம நேராக டிஸ்கிரிப்ஷனுக்கு போகிறோம். ஸ்லோகம் முடிஞ்சிச்சு. முதல் வந்து ஸ்நானம் ஆரம்பிக்கிறார். குளிச்சிட்டியா? குளிக்கணும். குறைஞ்சு 2 வாட்டாவது குளிக்கணும். சன்னியாசிகளும் அப்படி வயசுக்கு தகுந்த மாதிரி கூட 3 வாட்டி குளிக்கணும். சரியா? நிஷ்டையாக வீட்டில் இருந்துட்டு 3 வாட்டி சந்தியாவந்தனம் பண்ணுறான்னு சொன்னால், மாத்தியமிக சந்தியா பண்ணுறான்னு குளிச்சு தான் பண்ணணும்.
வேறு வேலைக்கெல்லாம் போகாத பிராமணர்களும் அங்கே அந்த இருந்து அக்ரஹாரத்தில் இருந்துட்டு அவங்க வேலைன்னும் அங்கே தான் கொஞ்சம் வேதம் பாடம் சொல்லி கொடுக்கறது, யாராவது கிராமத்தில் அவங்கள வந்து அவங்களுக்கு ஏதாவது மருந்து கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது ஜாதகம் சொல்கிறது, இப்படி தானே அதெல்லாம் அவங்கள பிராமணர்கள் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 11 மணிக்கு 11:30 மணிக்கு திரும்பி குளிச்சுட்டு கிணறு இருக்கும். வீடு அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஜாலியாக கிணறு குளிச்சுட்டு வந்து திரும்பி அங்கே சந்தியாவந்தனம் பண்ண 3 வாட்டி. சன்னியாசிகளுக்கு கூட அப்படி தான் சொல்லப்பட்டது. பட் நாட் கம்பல்சரி, பிகாஸ் சன்னியாசி எங்கோ இருப்பார், எப்படியோ இருப்பார். அப்படிப்பட்ட சன்னியாசிகளுக்கு இல்லை ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் சன்னியாசிகள் ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க. அப்புறம் ஏதோ இல்லை பிரவச்சனம் சத்சங்கம் இருந்தால் மத்தியானம் அவங்களுக்கு கட்டாயம் கிடையாது. பட் ஜென்ரல்லி சரி, நமக்கு எல்லாருக்கும் 2 வாட்டி குளிக்கணும். இந்த குளிக்கிறது అనేది வேறு பகவத்கீதை அது எல்லாத்துல கூட பேசியிருக்கோம். சுத்தி, ஓகே, சாரீரிக சுத்தி மட்டும் இல்லை, சரீரத்தோட அழுக்கு போகிறது மட்டும் இல்லை, மனசும் சுத்தமாகும். அது எப்படின்னா அப்படி தான் தெரியாது, அவங்களுக்கு அனுபவம். குளிச்சுட்டா கொஞ்சம் தெம்பு வந்துடும், மனசு ஏதாவது கவலை அப்படி இப்படி இருந்தால் கூட டல்னஸ் அதெல்லாம் கொஞ்சம் போயிடும் இல்லையா. அது குளிக்கிறதுக்கு வந்து மனசு வருது மாட்டேங்க, அது அப்படி எப்படி வரும்? சில பேர் அப்படி இருப்பான், சொன்னால் சரி சரி குளிச்சுட்டு வர சரியாயிடும், கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா ஏந்திரிக்க மாட்டான். அந்த அளவுக்கு சோம்பேறி இருப்பான், அந்த அளவுக்கு ஏதோ ப்ராப்ளம், மைண்டு ஒத்துக்கவே மாட்டேங்க. என்ன ஆர்குமெண்ட் என்ன உள்ளன்னு அதே மனசு தான். ஏன்னா குளிச்சா சரியாயிடுமா என்ன, குளிச்சா போகும் என்ன, இப்போ குளிக்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பிடிக்கல போகணும் இன்னும் அப்படி. ஸோ அண்டர் ஸோ மச் டெரிபிள் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறாங்க. ஸ்நானம் அவ்வளோதான், நிறைய சொல்ல வேண்டியதில்லை. ஸோ பாடி மைண்டுக்கு ரெண்டுத்துக்கும் சுத்தி. அப்புறம் அது பண்ணி மனுஷன் அவன் சுத்திப்படுத்திக்கணும். மனுஷன் அவன் கர்ம செய்கிறவன் காலையில். அதனால தான் பேசிக் கர்ம சௌச்சம் முதல்ல மலமூத்திர விசர்ஜனங்கள் தந்த தாவனம் எல்லாம் ஆனதுக்கப்புறம் குளிச்சு தான் மிச்சம் எல்லா காரியம். அடுத்தது தானம் பண்ணி சுத்திப்படுத்திக்கணுமா, பாருங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அதிருஷ்ட பாபம் தானத்தினால நீக்கப்படும். அன்றைக்கி கூட இந்த பாயிண்ட்டுன்னு நான் கொஞ்சம் வேறு சொல்லியிருக்கேன். இறந்து போகிறதுக்கு முன்னாடி நிறைய தானம் பண்ணிக்கணுமா மனுஷனை. அதனால தான் அப்போ அவனு பண்ண முடியல அப்படி இப்படி இருந்தால் கூட குழந்தைகள் எப்படியாவது கொஞ்சம் பண்ணுவாங்க. அவர் பேர் சொல்லி பண்ணால் கூட அது அந்த பலம் கிடைக்கும், அந்த ஜீவனுக்கு போகும். மொத்தத்தில் பலத்துக்காக குடு தானம் అనేది தைத்திரோபனிஷத்தில் பார்த்தோம். ஓகே, நிறைய விதமாக தானம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்தயா அதேயம் கிரியா தேயம் பியா தேயம் சம்விதா தேயம் அப்படின்னு. தேயம்னு கொடுக்கணும் நிறைய. அந்த மாதிரி தானத்தினால ஒரு மனுஷனும் சுத்தமாயிடும், அந்த கர்த்தா சுத்தமாயிடுவான். இது வந்து டெம்பரரி கிளீன்லினஸ் இல்லை, திஸ் இஸ் ஃபார் ஜன்மம் இருந்தால் அடுத்த ஜென்மத்துக்கு சரி, போன ஜென்மத்தில் ஏதாவது பாபம் இருந்தால் அதிருஷ்ட பாபம். அதனால தான் சில மகாத்மர்கள் சில பேர் ஏதாவது தீராத வியாதி அப்படியெல்லாம் இருக்கும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கிட்ட இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணிவிடும். இவனை அவ்வளவு பயங்கரமான ஏதோ ஒரு வியாதி, தீராத நயமாகாத வியாதி இல்லைன்னு அட்லீஸ்ட்டு ஒரு 100 பேர்னு கூப்பிட்டு சாப்பாட்டு போடும். சில வாட்டி அப்படி பரிகாரம் சொல்லுவோம், அது பலிக்கும் சிலதை. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், சில மகாத்மார்கள் சொல்லுவான். ஸோ மொத்தத்தில் தெரியுமோ எல்லாம் கூட நீ தானம் பண்ணிகிட்டே இரு. ஆனால் உடனே ரிசல்ட் வரணும், அது சரியாகலை அப்படியெல்லாம் பார்க்காது. உனக்கு தெரியாததே வர வேண்டிய பேலன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது பார்ப்போம். அதனால் அதோட எஃபெக்டாவது குறையணும்னா உனக்கு தானம் பண்ணும். ஓகே, அடுத்தது தபஹா,
கரெக்டாக இதே விஷயங்கள் கீதையில் இப்போ பகவான் பேசுகிறார் பார்த்தீங்களா. இந்த டாபிக் முடிய போகிறது. இன்னும் தபஸ் பற்றி முடியல. தபஸுக்கு 6 ஸ்லோகங்கள் பேச போகிறார். காய்க தபஸு, வாச்சிக தபஸு, மானசிக தபஸு சொல்லி அப்புறம் சாத்விக ராஜசிக தாமசிக தபஸுகள் சொல்லுவார். தபஹா அது எப்படிப்பட்ட தப்பமாவது, தபஸ் అనేది మనుషుని எப்படி நெருப்பு தங்கத்திని சுத்தப்படுத்துமோ, மெட்டல்ని சுத்தப்படுத்துமோ, அந்த மாதிரி தபஸ் అనేది அவனவனா நியமிச்சுக்கிட்ட நியமத்தினால அவன் சுத்தப்படுத்துகிறான்னு அவன் மனசுக்கு கொஞ்சம் தைரியத்தினை வளர்த்துக்கிறான். அதே மாதிரி அந்த தபஸு கூட பாப்பங்களனே பேர்ன் பண்ணும். எல்லாம் பண்ணாது, கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணும். இல்லை அந்த பாப்பத்தினால் வர பிராரப்த தாக்குதலன்னு தாங்கிக்கக்கூடிய சக்தி உனக்கு கொடுக்கும். அதுதான் தபஸ். புரிஞ்சுதா? உதாரணத்துக்கு சின்ன ஒரு வயிறோட எம்டி ஸ்டமக்கோட பூஜை பண்ணணும். அது ஒரு தபஸ் தான். பசிச்சிட்ருக்கே உள்ள சப்தம் வருது, கேட்குறது அது. ஆனால் கூட நான் இந்த பூஜை பண்ணாமல் இது பண்ணாமல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக. அதனால தான் இந்த பூஜா புனஸ்காரம் யக்னம் யாகம் இது எல்லாத்தையும் கூட அப்படி பழகி தான் அந்த வாத்தியார்கள் அவங்க எல்லோரும் சில பேர் அது பண்ணி முடிக்கிற வரைக்கும் அனுஷ்டானம் சாப்பிடக்கூடாது. இந்த காலம் மாதிரி இல்லை. இந்த காலத்தோட அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சிஸ்டம் பழகிச்சு அப்படி. அது எல்லாருக்கும் முடியாது. பட் பொதுவாக ஒரு கிரகஸ்தனு முக்கியமாக கர்மத்தில் ஈடுபடுற இவன் எல்லாமே அப்படிப்பட்ட நியமத்தை வச்சுக்கணும். இப்போ டைம் இல்லாமல் வேறு எதுக்கும் ஓடி போகிறவங்க இல்லையா, ஆர்டு டைமிங்ஸு அப்படி எல்லாம் பண்ணி சம்பாதிச்சுக்கணும். எங்கெங்கே ஓடுறானே, அந்த நாட்டுக்காக இங்கே ராத்திரி எல்லாம் வேலை பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. அதெல்லாம் பிரகிருதி நியமத்துக்கு ವ್ಯತಿರೇகம். அதெல்லாம் எஃபெக்ட் பண்ணும் சரீரம் மேலே, மனசு மேலே, ஆரோக்கியம் எல்லாம். பட் அவாய்ட் பண்ண அளவுக்கு அடிக்ட் ஆகி அப்படி இருக்குது இப்போ சிச்சுவேஷன். ஓகே, தப்பம். அப்போ அந்த ஒரு வயிறோடு சாப்பிட்றதே பலம் என்னன்னா, அது ஒரு விதமான பிராயஷ்சித்தம். அதனால் நீ செய்கிற அந்த கர்மனுடைய பலம் இன்க்ரீஸ் பண்ணுமாதிரி நீ இப்படி நீ உன்னோட பசின்னு கூட கொஞ்சம் ஒதுக்கி வச்சு தியாகம் பண்ணி ஒரு பிராயஷ்சித்தமாக இருந்து நீ இது பண்ணுற இல்லையா, அதனால் அதுக்கு பலம் ஜாஸ்தி இருக்குமா. சரியா? அப்படின்னு டூ எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது. இந்த உபவாசம் பேரில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பலகீனமாகி மனசு பலகீனமாகும். சரி, அப்புறம் எக்ஸப்ஷன் எகெயின் ரொம்ப கொஞ்சம் வயசு சரீரம் முடிய மாட்டேங்குது, எசிடிட்டி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறது, ஒரு டம்ளர் பால் குடிச்சுக்கோன்னு. காஃபி குடிக்கக்கூடாது சார். காஃபி குடிச்சுக்கலாம். ஏன்னா மனு தர்மசாஸ்திரத்தில் காஃபி குடிக்காதுன்னு அவர் சொல்லலை. ஏன்னா அவர் காஃபி பற்றி தெரியாது அவருக்கு. அவர் காஃபி பற்றி சொல்லலை, அதனால குடிச்சுக்கலாம். சரியா? சரி, ஏதோ அப்படி பண்ணலாம். ஸோ தபஸ் அந்த மாதிரி பங்க்சுவாலிட்டி, டைம், நம்முடைய செல்ஃப் டிசிப்ளின் தான் தபஸ்ன்னு வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது அவஸ்தா. அவஸ்தான்னா என்ன அவஸ்தா? ஆசிரம அவஸ்தா, நிலை. நீ எந்த ஆசிரமத்தில் இருக்கியோ, பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசி, அந்த ஆசிரமத்துக்கு ஃபிட் ஆகிற கர்ம தான் நீ செய்யணும். கர்த்தத்தை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கிறோம். பிரம்மச்சாரி நான் கிரகஸ்தன் செய்கிற கர்மம் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. கிரகஸ்தன் செய்ய வேண்டிய கர்மம் அவன் அது பண்ணாமல் பிரம்மச்சாரி செய்கிற சின்ன அந்தக்கு போகக்கூடாது. சரியா? ஸோ இந்த மாதிரி அப்படி. அதே மாதிரி சன்னியாசி நான் அந்த கர்மம் பண்ணுறேன், இந்த கர்மம் பண்ணுறேன், லோக கல்யாணத்துக்காக பக்தாளுக்காக ஏதோ பண்ணுறான்னு அவருக்கு ஒன்றும் இல்லை. அதில் வர வேண்டியதில் போக வேண்டியது ஒன்றும் கிடையாது ஞானி. அப்படி அந்தந்த அவஸ்தைக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டு.
உதாரணத்துக்கு நம்ம முண்டகோபனிஷத்து படிக்கும்போது சொன்னோம், சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, கிருஷ்ணகேஷக அக்னிம் குருவீத, கருப்பு முடி இருக்கிறவன் மட்டும்தான் அக்னிஹோத்திரம் பண்ணணும். இதை பற்றி அன்றைக்கி ஜோக் நிறைய பேசிட்டோம். அப்போது சில நாடுகளுக்குள்ளே கருப்பு முடியே இல்லாமல் மறைக்கணும் இருக்காங்களே, அவ்வளோதான் சாஸ்திரம் சொல்லுது, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபேர். ஏன் சாஸ்திரம் வந்து கருப்பு முடிக்கும் இந்த அக்னிஹோத்திரத்துக்கு என்ன சம்பந்தம்னா தெரியாது. யாராவது தெரிஞ்சுக்கணும்னா யூ டூ எ ரிசர்ச் ஆன் த பிளாக் ஹேரில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, ஒயிட் ஹேரில் என்ன கெமிக்கல்ஸ்னு யாராவது பிஹெச்டி ரிசர்ச் பண்ணுறதுன்னா பண்ணுங்க. பட் சாஸ்திரனும் சொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் முடியே இல்லை சில பேருக்கு, பால் ஹெட்டாக இருக்க முடியல அவனுக்கு. அப்புறம் சரி ஹெயர் இருக்கு சார், நான் டை அடிச்சுக்கலாமா? அடிச்சுக்கூடாது, சாஸ்திரம் ஒத்துக்கல அப்படியெல்லாம். அப்புறம் சரி முடியல விக்கு வச்சுக்கிட்டு பண்ணிட்டவன், ஆஹா கிடையாது. கிருஷ்ணகேஷா அக்னிம் குருவீத. ஸோ அவஸ்தா அப்படின்னா ஏதோ இருக்குது, நான் அதுக்கு வேறு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் அன்றைக்கி. தட் மீன்ஸ் பிஃபோர் யூ become grey, you finish all your karmas and vanaprastha, start withdraw from the karmas. மானசிக கர்மா வச்சுக்கோ, அப்புறம் ஸ்லோலி சந்நியாசத்துக்கு தயாராகிடுன்னு அர்த்தம் அன்றைக்கி சொன்னேன் நான். அடுத்தது 5வது பாயிண்ட், வீரியம். இங்கே வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, அங்கே வந்து ஆசிரம ஃபிட்னஸ் பற்றி சொன்னோம். இப்போது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு வீரியம் அது இருக்கணும் இல்லை. இது ஆல்ரெடி வி டச் த பாயிண்ட் ஹியர் அண்ட் தேர். வயசுக்கு தகுந்த மாதிரி, வயசு, மூப்பு, வியாதி, அதுக்கு தகும்போது சிலது டிசைட் பண்ணும் இந்த கர்மக்கு லாய்க்காக செய்ய முடியுமா அப்படி. சிலதுக்கெல்லாம் அப்படியே ரொம்ப நேரம் உட்கார வேண்டியது இருக்குது. இப்போ நிறைய என்ன ஆயிடுச்சுன்னா, பண்ணணும்னு ஆசை இருக்கேன், எங்கே சஷ்டி பூர்த்திக்கு அங்கே இருந்து அதுக்கு அடுத்தது 2வது ஃபேஸ் என்னமோ வருமே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தசாப்திக்கு முன்னாடி, தெரியல உங்கள் பாஷையில் தான் இருக்கும். சதாப்தி வரத்துக்கு முன்னாடி கூட நடுவில் கொஞ்சம் பேர் 75ல் ஒன்று தெரியல, ஆமாம் சரி ஏதோ ஒன்று. அப்போ போய் இதெல்லாம் யாருன்னா திரும்பி ரொம்ப கர்மஸ்டர்களாக இருக்கிறவங்களுக்கு தான். நீ 60 தாண்டி 60க்கு வந்தாச்சுன்னாவே யூ ஆர் இந்த சந்நியாசி ஹைவே. அப்படி இருக்கணும், சாஸ்திரம் விரும்புறது. அது முடிகிறதா இல்லையா எல்லாரும் பண்ணுறாங்க, இந்த வேறு விஷயம், கட்டாயப்படுத்தலை. அப்போ என்னாச்சு, இப்போது அவருக்கு உட்கார முடியல, பஞ்சகம் கட்டுக்க முடியல, அப்படி ஏதோ சேரில் உட்கார வச்சு அப்படி வச்சு. இப்போ 50-55 வயசுக்கு கன்னியாதானம் பண்ணுறதுக்கு அம்மா அப்பாவுக்கு கீழே உட்கார முடியல. நான் நிறைய இடத்துல இப்போ பார்க்கல, ஃபோட்டோஸ் பார்த்தா இப்போ போகிறதில்லை. அங்கே சேரில் உட்காந்து தான் எல்லாம். என்ன பண்ணுறதே உடம்பு அப்படி. அதனால தான் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு லேட்டாக வச்சுக்காதன்னா அப்படின்னு ரொம்ப குட்டியாகவே பண்ண வேண்டாம் சொல்லலை. பட் அப்போ சாஸ்திரம் சமாஜத்துக்கு அது ஒத்துழைப்பாக இருந்தது சரி. பட் ஓரளவுக்கு அதையும். ஸோ இந்த மாதிரி வீரியம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு பார்த்துக்கணும். அதுக்கு ஆல்ரெடி சொன்னோம், உடம்பு சரியில்லாத அப்போ அதுக்கு என்ன அந்த அந்த கர்மம் தான், அது விதியாக நிஷேதம் இல்லை. அப்போ பண்ணது நல்லது தான், ஆனால் இப்போ பண்ண முடியாது. அதனால் அதுக்கு கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாது. அதுதான் தர்மம் பண்ணிட்டுருக்கேன் நான், விதிகள் அனுசரிச்சிட்ருக்கேன்னு அது அப்சஷன் ஆகக்கூடாது, அது மைண்டுன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, அதனால தான் அது சொல்கிறது, தர்மத்தின் விட்டுடன்னா என்னன்னு சொல்லுவோம், அர்த்தம் வரும். அப்புறம் ஹவு டு ட்ராப் தி தர்மா, தியாகம் பண்ணுறது என்ன, தர்மத்தினே தியாகம் பண்ணலாமா அப்படியெல்லாம் சந்தேகம் வரும். சரி, இந்த பாயிண்ட். அடுத்தது 6, சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்
பொதுவாகவே நம்ம சனாதன தர்மத்தில் நம்ம சாஸ்திரத்தில் பிறந்தப்பனுந்தே பிறக்கும்போது என்ன பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உள்ள அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ளே உருவாக்குறதுக்கு முன்னாடி அம்மானு சுத்தப்படுத்தணும், அப்பான்னு சுத்தப்படுத்தணும். அப்புறம் அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ளே பீஜம் வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து சம்ஸ்காரம் தொடங்கிறது, கர்ப்பாதானம். ஓகே, அங்கே அப்புறம் ஸோ மெனி சம்ஸ்காராஸ். ஓகே, அது வேறே. பட் இங்கே பகவான் அதெல்லாம் கூட மனுஷனுக்கு தேவை. ஓகே, அதனால ரொம்ப ஞானம் பற்றி நம்ம வரோம்னா நீ ஞான நிஷ்டன் அந்த நிலைக்கு வரும்போது இதெல்லாம் விட்டு போயிடும். பட் அந்தந்த டைமில் அவங்க பண்ண வேண்டியது அதெல்லாம் பண்ணணும். சரியா? இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எந்த நீ ஒரு கர்மா நம்ம வைதிக தர்மம் படி எல்லா கர்மம் கூட முக்கியமாக பூஜா, அதான் தெய்வ வழிபாடு, யக்னம் யாகம், இதெல்லாம் ரிச்சுவலாக ஏதாவது பண்ணும்போதும் அங்கே சம்ஸ்காரம் பண்ணிக்கணும். குளிச்சுட்டு வந்தால் கூட ஓகே, மனுஷனும் நல்லா குளிச்சுட்டு நல்ல துணி புதுசோ துணி துவைச்சினதை போட்டிருக்கான். ஆனால் அதனால திரும்பி அங்கான்யாசம் பண்ணிக்கணும், கரன்யாசம் பண்ணிக்கணும். ஈவன் விஷ்ணு சாஸ்திர நாமத்தை கூட முன்னாடி பார்த்தீங்கன்னு இந்த கரன்யாசம் என்ன அப்படி உபாசனையாக அது ஒரு நல்ல ரிச்சுவலாக பண்ணுறவங்க இருப்பாங்க சில பேர். எல்லாத்துக்கும் அப்படி ஏற்றுங்க. லலிதா சகஸ்ரநாமம் கூட புஸ்தகத்தில் இருக்கும். என்ன அதே அர்த்தம்னா, அங்கான்யாசம்னா இந்த சரீரத்தில் இருக்கிற பெரிய அந்தந்த பாகங்கள் எல்லாத்திலும் தேவதைகளே ஆவாகனம் பண்ணணும். பொதுவாக ஜென்ரல்லி யூஸ்வல் சம்ஸ்காரம் பாடி மொத்தம் உபயோகப்படுத்துறதுனால ஜெனரலாக அதுக்கு பேர் அங்கான்யாசம். அதுக்கப்புறம் கரன்யாசம் முக்கியம். ஏன்னா கைகள் தான் அந்த எல்லாம் இந்த பூஜை பண்ணுறதுக்கு கர்ம பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துறது கைகள் தான் நிறைய உபயோகப்படுத்துறது. அதனால இந்த கைகள் எல்லாத்துலேயும் தேவதைகளை ஆவாகனம் பண்ணணும். அதுக்கு ஒன்றுக்கு எல்லாமே இருக்கு. அதனால தான் இந்த ஸ்ரீ ருத்ரனில் கூட முன்னாடி பார்த்தீங்கன்னா லகுன்யாசம் இருக்கும். ஓகே, அங்குஷ்டாபியாம் கெட்டுன்னு ஆரம்பித்து அனாமிகாபியாம் எல்லாத்துக்கும் தேவத்தை அது எது சொல்லி எல்லாம் பண்ணி அப்புறம் இருக்க அங்கான்யாசம், சாரி கரன்யாசம். ஓகே, ஹிருதயம் சிரஸ் இதெல்லாம் அங்கான்யாசம் அப்படி பண்ணி. ஏன்னா அவன் மனுஷன் தன்னை தானு தெய்வமாக பண்ணிக்கிட்டு தெய்வத்தை ஆராதிக்கணுமா. ஸ்வயமேவ தேவஹ பூத்வா தேவம் அர்ச்சயேத் அப்படின்னு சொல்கிறது. வாட் இ கிரேட் ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி சம்ஸ்காரம் అనేది. ஓகே, அதனால தான் நடுவில் அப்பப்போ ஜலம், அப்பப்போ காது தொடுறது இதெல்லாம் இருக்குது. இது திரும்பி அங்கே ஒரு சின்ன லோபம் வந்துச்சு, நீ மூக்கு தொட்டிட்ட பிராணாயாமம் தப்பு, அதனால் உடனே காது தொடு. ஏன்னா காதில் கங்கை வந்துச்சாமா பாருங்கள், எங்கே கனெக்ட் பண்ணிட்டாங்களோ. காது தொட்டிட்டா சுத்தமாயிடும். என்னோட மூக்கு என்னோட காது தானே சார், ஆனால் கூட இருக்கு. ஏன் இப்படி இத்தனை வச்சுருக்காங்கன்னா அது எல்லாம் வச்சாதான் நீ ஒழுங்காக இருப்பாய். வச்சு கூட இல்லை அப்புறம் வைக்காமல் இருந்த எப்படி போயிடுவேன். அடுத்தது லாஸ்ட்டு கடைசியில் ஒரு வேளை இதெல்லாம் பண்ணுறேன் இல்லை, ஒரு வேளை இது சிலது பண்ண முடியல, ஆனால் மறக்காமல் செய்கிறது ஒன்று இருக்கு. மத் ஸ்மிருத்யா, என்ன ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே கிருஷ்ணர் என்னன்னு சொல்லிக்கிறார் கடவுள். ரிமெம்பர் மீ, அதுதான் கர்த்திரு சுத்தி. ஓகே, அது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது இல்லை, நான் மிச்சமெல்லாம் இருக்கேன். சரி, இது மட்டும் பண்ணுறேன்னு அதெல்லாம் விட்டுடக்கூடாது.
ஒருவேளை ஏதாவது காரணத்தினால அதெல்லாம் பண்ண முடியலன்னா கூட இது இருக்கு. இது யார் பண்ண முடியாது? சும்மா பகவானுக்கு ஸ்மரணை பண்ணுறதே. ஸோ ரிமெம்பர் மீ பாருங்க. ஓகே, ரூல்ஸ் எல்லாம் உனக்கு இப்போ இங்கே இது சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். பெரிய யஜ்ஞம் யாகம் ஏதோ பிராமணர்கள் அந்த மாதிரி குடும்பம் இல்லை, ஏதோ பண்ணுறான். ரூல்ஸு தெரிஞ்சால் ஃபைன், அனுசரி. அதர்வைஸ் எதுவுமே தெரியல, ஓகே. ஆனால் அங்கே மட்டும் ரிமெம்பர் த லார்ட், அது ஒன்று தெரிஞ்சால் போதும். அது என்ன கஷ்டம்? அதில் மிச்சம் என்னெல்லாம் குழப்பம் இருக்கேன், தெரியல தெரியாது, ஓகே பரவாயில்ல. அதுதான். அப்படி என்ன அர்த்தம்? பாவனா சுத்தி முக்கியம். பாவனா சுத்தினால தான் மனுஷன் சுத்தமாகிறான். பாஹ்யமான சுத்தி நிறையா பண்ணுற, எல்லாம் பண்ணுற, அது பண்ணுற, ஆனால் பாவனா சுத்தி இல்லை. அப்படி தானே லோகத்தில் இப்போ நிறைய பேர் கர்மம் பண்ணுறது. என்ன பாவனா சுத்தி? கொஞ்ச நேரம் அந்த கர்மத்துக்கு உட்கார்ற, நீ செல்ஃபோனு கொஞ்சம் நேரம் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி பக்கத்தில் வைக்க முடியல. இல்லை, வாத்தியார் சொல்கிற மந்திரம் என்ன அது கேட்கலாம், அப்படி இல்லாமல் யார் வரா யார் போகிறா அப்படின்னு நடுவில் நீ பேசு. அதனால தான் மௌனம். எஜமானி வாத்தியார் சொன்ன மந்திரம் தவிர வேறு எதுவுமே பேசக்கூடாதுன்னு நியமம் வச்சுட்டாங்க. மௌனமாக இருக்கணுமா? யார் அனுசரிக்கிறா? அப்போது நீ எவ்வளோ அதனால தான் பலம் ஏன் வரல, எனக்கு இப்படி இருக்குது, இவ்வளோ பண்ணி கூட கஷ்டம் போல, அது போல் சாந்தி வரல, நிம்மதி வரலன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் மைனஸ் ஆகிப்போச்சு. ஏன்? மைண்டு பாவனா சுத்தி இல்லை. அதனால தான் இந்த பாவனா சுத்தி இருக்கிறதுனால தான் பாஹ்ய சுத்தி இல்லாத பக்த கண்ணப்பனை செஞ்ச பூஜை எவ்வளோ சிறந்த பூஜை இருக்கு. பாவனா சுத்தி இருக்கிறதுனால தான் பாஹ்ய சுத்தி இல்லைன்னா கூட வாயில் கடிச்சு ருச்சியாக இருக்குல்லன்னு பார்த்து பழம் கொடுத்த சபரியுடைய பக்தி எங்கே இருக்கு? எக்ஸாம்பிள்ஸ் so many are there like that. ஸோ அதுதான் இங்கே முக்கியம். அப்புறம் த்விஜஹான்றார் இங்கே. த்விஜஹானாவோ பிராமணனுக்கு மட்டும்தானே சார், இதெல்லாம் அப்படி கிடையாது. எவ்ரி ஹிந்து டிரான்ஸ்லேட் லைக் தட். ஹிந்துகளெல்லாம் நிறைய பண்ணுவோம் இல்லை, நம்ம ஹிந்துவனை நினச்சிக்கிட்டு இருக்கிறவனும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப வெஸ்டர்னைஸ்டு ஆகாமல் இருந்தால் எல்லாரும் ஏதோ பண்ணுறான். பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அடுத்தது இப்போ 5வது பாயிண்ட்டுக்கு வரணும். என்னது? கர்ம சுத்தி அண்ட் 6ம் சேர்த்து மந்திர சுத்தி, அந்த 2 சேர்த்து ஒரே ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. 15வது ஸ்லோகம் கர்ம மந்திர சுத்தி. இதோட அந்த 6 மெயின் டாபிக்ஸ் ஆயிடுது. மந்திரஸ்ய பரிஜ்ஞானம் கர்ம சுத்திர்மதர்ப்பணம் தர்ம சம்பத்யதே ஷட்பிஹ அதர்மஸ்து விபர்யயः. கர்ம எப்படி சுத்தி ஆகும்? மந்திரம் கர்ம எப்படி சுத்தி ஆகுன்னு சொல்லும்போது அதில் மந்திரத்தின்னு ஒரு பார்ட்டாகவே சேர்த்து ஒரே ஸ்லோகத்தில் பகவான் 2 சொல்லி முடிக்கிறார். என்னன்னா இது மந்திரம் எடுத்துக்கிறோம். முதல்ல மந்திரம் ரொம்ப முக்கியம். எனி ரிச்சுவல், மந்திரம் இல்லாத ரிச்சுவல் இல்லை, சரியா? அதனால சில வாட்டி ரிச்சுவல் இல்லைன்னா பரவாயில்ல, மந்திரம் சொன்னால் போதும் தானே. இப்போ அந்த எக்ஸாம்பிள் சொன்ன சந்தியாவந்தனம், நீ கட்டில் மேலே உட்கார்ந்தாவது கூட மனசில் மந்திரம் சொல்லு, வெளியில் ஒன்றும் பண்ணல, எந்த பொருளும் தேவையில்லைன்னா. ஸோ மந்திரம், அந்த மந்திரம் சுத்தி, உச்சாரண சுத்தி இருக்கணும். ஓகே, இந்த உச்சாரண சுத்தி இல்லாமல் சொல்லக்கூடாது. தெரியலன்னா சொல்ல வேண்டாம். அப்படின்னா அப்போது பயப்படுவாங்க. உச்சாரண சுத்தின்னு சொன்னால் அப்புறம் வேண்டாம், அப்போ நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு. சரியா? உனக்கு பயப்பட வேண்டாம். சொல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக சொல்கிறது கொஞ்சம் பலன்தான்.
ஆனால் அந்த சொல்கிறது வந்து உச்சாரண சுத்தியோட ப்ரொனன்சியேஷன் ஆஃப் தி சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர் ஷுட் பி பர்ஃபெக்ட். இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லணும். முக்கியமாக இந்த தமிழ் பாஷை பற்றி சொல்லும் போதும் தமிழ் பாஷை சிறந்த மொழிதான், ரொம்ப சனாதனமான ரொம்ப பழைய மொழிதான், ரொம்ப பாராட்டத்தக்கது தான், எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா ஸ்கிரிப்ட் வைஸ் தேர் இஸ் எ ட்ராபேக். எழுத்து ஏதறதுல வந்து ட்ராபேக் இருக்கேன். இதானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கரை என்னங்க அந்த கரை என்னன்னு சொன்னால் அது இந்த அந்த எனக்கு தெரியல, அது நான் பார்த்தேன்னு என்ன நீங்கள் சொன்னாவே நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையோ, அங்கே என்னமோ தெரியல, அது எப்படியோ அந்த தமிழ் பாஷையில் வந்து எல்லாம் அத்வைத்தம், ஒரே கா ஒரே ஒரே தா ஒரே எல்லாம் ஒன்று தான். அப்புறம் அவங்களுக்கு அந்த ஷா இல்லவே இல்லை, ஷாவோ சாவோ அது எப்படி மாற்றி இப்போது சிவான்னு சொன்ன சிவா சிவாய நமஹ, சி சொன்னான்னு தப்புதா, சின்னு சொன்னான்னு தப்புதா. அதனால தான் அப்புறம் பேரெல்லாம் வச்சு காமாட்சி மீனாட்சி ஆச்சி ஆச்சி எல்லாம் ஆகிப்போச்சு. ஷி அந்த க்ஷா இருக்கிற இடத்துல அது சொல்ல மாட்டாங்க. அப்படி தானே ஜென்ரலாக தமிழே காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி சிவாய நமஹ இப்படி சொன்னால், சப்போஸ் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறான் இப்படிப்பட்ட இது வச்சுட்டு, பாப்பம் அந்த விஷ்ணு அவர் கல்ல அங்கே உட்கார்ந்தார் இல்லைன்னு ஓடி போயிடுவார். எப்படி ஓடி போயிடுவாருன்னா மந்திர சுத்தி இல்லை. உதாரணத்துக்கு அங்கே ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டன்னு இருக்கு. ஆனால் நிறைய பேர் சொன்னதுக்கப்புறம் கூட ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டா, பாப்ப ஸ்தித பிரக்னன் துஷ்டன். தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தஸ்மய வாட் இஸ் தட்? தஸ்மைக்கு தஸ்மைக்கு அர்த்தம் மாறி போயிடுது. அர்த்தம் தெரியலன்னா எது சொல்கிறீங்க, அப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்படி எல்லாம் சொன்னால் அப்போ மாதிரி பயமாக இருக்கேன். பயப்படலை. என்ன சொல்கிறவன்னா சம்ஸ்கிருதம் பாராயணம் இதெல்லாம் முக்கியமாக நீ பாராயணம் பண்ணுறேன்னா, அப்புறம் ஏதாவது மந்திரம் சொல்கிறேன்னா அதுக்கு வந்து நீ வேறே பாஷையில் படிக்கணும். தெரியுமா? நீ எப்படியோ வேறு எந்த பாஷை படிச்சுக்கிறியோ தமிழ் தவிர, தமிழ் வச்சுக்கோ வீட்டில், அதெல்லாம் பேசிக்கிட்டு. ஆனால் இஃப் யூ வாண்ட் டு ரீட் த ஸ்கிரிப்சர்ஸ், பொதுவாக சொல்கிறது இது, சில பேர் அப்புறம் முடியாது, பண்ணுறது கஷ்டம். தமிழ்னு பார்த்து படிக்கக்கூடாது. பகவத்கீதாவதி விஷ்ணு சஹஸ்ரநாமாவதி நீ அப்புறம் மலையாளம் படிச்சுக்கோ, தெலுங்குல படிச்சுக்கோ, அதுக்காக நீ ஒரு பாஷை கற்றுக்கோ. ஏதோ கற்றுக்கிறதுக்கு பதிலாக சம்ஸ்கிருதமே கற்றுக்கோ. முடிகிற காரியமா சார்? இல்லைன்னா அப்படி தான் இருக்கும். பரவாயில்ல, நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன், இத்தனை வருஷம் பண்ணு, பரவாயில்ல, ஒன்றும் சுவாமிக்கு அவ்வளோ கோபம் வராது, கொஞ்சம் வரும். இங்கே இந்த பாயிண்ட் சொல்லி தான் ஆகணும். தமிழ் பாஷைன்னு ஒன்றும் சொல்லலை, பட் வாட் டு டூ? அர்த்தமே மாறி போயிடுது. அர்த்தமே மாறி போயிடுச்சுன்னா அப்புறம் மறு பதத்துக்கு அர்த்தம் இருக்கணும்ல. அதனால அப்புறம் மந்திரம் உடைய அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய அர்த்தம் எத்தனோ வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போதோ உச்சாரண சுத்தியோடு பண்ணும்போதோ அது சுத்தி. அப்படிப்பட்ட மந்திர சுத்தியோடு செய்கிற இந்த கர்த்தா அவடியோட கர்ம வந்து எப்படி சுத்தி ஆகுமன்னா, இந்த ஸ்லோகத்தில் கர்ம சுத்தி சொல்லும்போது
மறுபடியும் மேலே சொன்ன அதே பாயிண்ட் இங்கே கொண்டு வராரு. இதோட நிறுத்திக்கணும். கர்மசுத்தி பகவத்கீதையில் சொன்ன மாதிரி யஜ்ஜுஹோஷி யதஷ்னாஷி யஜ்ஜுஹோஷி ததாசியத் குருஷ்வ மதர்ப்பணம். எனக்கு அர்ப்பணம் பண்ணி செய்யும்போது அந்த கர்ம சுத்தமான கர்மா. பார்த்தீங்களா? எனக்கு ஆஃபர் பண்ணாத, எனக்காக பண்ணாத கர்ம அசுத்த கர்மா. அவ்வளோதான், ஒரே வேர்டு. ஓகே. ஸோ மந்திரஸ்ய பரிஜ்ஞானம் இருக்கணும். அப்புறம் கர்ம சுத்தி, மந்திரம் எப்போ சுத்தமாகும்னா அதோடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்ன்றார். நான் உச்சாரணை பற்றி சொன்னேன். கர்மசுத்தி எப்போ தெரியுமா? மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் செஞ்சதா. இப்படி ஓ உத்தவா, இப்போ பேசின இந்த 6 விஷயங்கள் இருக்கே. ஓகே. எந்த 6 விஷயங்களும்? முதல்ல இருந்தாங்க அந்த 6 விஷயங்களும் ஷட்பிஹி. யார் இது அனுசரித்து இப்படி அவனுடைய வாழ்க்கையை நடத்துகிறானோ, இப்போ ஞானத்துக்கு போகிற வரைக்கும் பிகினிங்ஸ், அதுதான் தர்மம். தர்மத்துக்கு அதர்மத்துக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு பகவான். பாருங்க, இது பாயிண்ட்ஸ் நான் நிறைய சொல்லணும், அப்புறம் சொல்கிறேன். ஜஸ்ட் வில் கன்க்ளூட் ஹியர். ஷட்பிஹி தர்மஹா, இந்த 6 தான் அனுசரித்து செய்கிறது தான் தர்மமாகும். இதுக்கு விபரியமாக பண்ணுறது அதர்மம். அவ்வளோதான். பட் வி ஹேவ் டு அனலைஸ் திஸ் லிட்டில் மோர். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்லோகாஸ் பகவான் டிஃபரெண்ட் அர்த்தத்தோட வர ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல போகிறார். அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.